ஒரு ஃபாரின் கண்ட்ரி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பெட் அனிமலாக வந்து புலி, சிங்கம், பாம்பு இதெல்லாம் கூட வளர்க்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரியில் ஒரு பொண்ணு என்ன கேட்குறா, சின்ன வயசு பொண்ணு, ஒரு 2 வயசு 3 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன கேட்குறான்னா, நம்ம வந்து எனக்கு ஒரு பாம்பு வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா அந்த ஏதோ ஏதோ பார்த்து அவளுக்கு வந்து பிடிச்சி போச்சு, அந்த பாம்பை வளர்க்கணும்னு ஆசை. உடனே அவங்க அப்பா குழந்தையோட ஆசையை நம்ம ஏன் இது பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு மலைப்பாம்பு, குட்டி பாம்பு வாங்கி கொடுக்குறாரு. அவங்க வீட்லயே வளருது அந்த பாம்பு. ஓகே. அந்த குழந்தையோடவே வளருது. குழந்தையும் பெருசாகுது, இந்த பாம்பும் பெருசாகுது. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு இன்னும் கேட்டீங்கன்னா, அந்த அந்த பொண்ணோட தான் இருக்கும் அந்த ரூம்ல. எந்த ரூமுக்கு போனாலுமே அந்த பாம்பு அந்த பொண்ணுக்கு பின்னாடியே போகும். எப்படி நம்ம நாய்க்குட்டி வருதோ, பூனைக்குட்டி நம்ம பின்னாடி வருதோ வீட்ல வளர்க்குறவங்களுக்கு, அந்த மாதிரி அந்த பாம்பு. ஓகே. தூங்கும்போது கூட அந்த பொண்ணோட பக்கத்துல தான் படுத்து பெட்ல தான் தூங்கும். இது 2 பேரும் வளர்ந்துட்டாங்க, பெருசாயிட்டாங்க. ஒரு கட்டத்தில என்ன ஆகுது அப்டின்னா, அந்த பாம்பு சரியா சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கு என்னவோ ப்ராப்ளம். ஸோ, அதுக்கு சரியாவே சாப்பிட மாட்டேங்குது. "என்ன ஒரு 4, 5 நாளாவே சாப்பிட மாட்ற" அப்டின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து அத தடவி குடுத்துலாம் பேசுது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இது தூங்கிட்டு இருக்கும் அந்த குழந்தை. பக்கத்தில எழுந்து பார்த்தா, அந்த பாம்பு வந்து தூங்காம அப்டியே முழிச்சு பார்த்துட்டு, இந்த பொண்ணையும் பார்த்துட்டு அப்டியே இருக்கும். அப்பவும் இந்த பொண்ணு வந்து அவட்ட பேசுறா. "என்னாச்சு? ஏன் தூக்கம் வரலையா உனக்குன்னு?" அப்புறம் இவ முடிவு பண்ணிட்டா, இவளுக்கு ஏதோ பிரச்சனை இந்த பாம்புக்கு. 4, 5 நாள் ஆச்சு சாப்பிட்டு. சரியா தூங்கி 4, 5 நாள் ஆகுது. ஏன் தெரியல அப்படின்னு சொல்லி, அவங்க அப்பாவ கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லி, அந்த வெட்டனரி டாக்டர்ட்ட அந்த பாம்ப கூட்டு போறாங்க. பாம்பு ஃபுல்லா நல்லா செக் பண்ணிட்டு டாக்டர் என்ன சொல்றாருன்னா, தனியா வாங்கன்னு சொல்லி ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போய் அவங்க அப்பாவையும் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு சொல்றாரு. "ஒண்ணும் இல்ல. அந்த பாம்பு உங்க பொண்ண எப்ப முழுங்கலாம், எப்படி முழுங்கலாம்ன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. வேற எதையும் சாப்பிடாம வயித்த காலியா வச்சுக்கிட்டு, ஏன்னா இவ்வளோ பெரிய பொண்ண முழுங்கணும் இல்லையா? அதுக்காக அது பார்த்துக்கிட்டு இருக்கு. எந்த நேரத்துல முழுங்கலான்னு சரியான தருணம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால தயவு செஞ்சு இத கொண்டு போய் காட்டுல விட்டுருங்க" அப்படின்னு அந்த பொண்ணுகிட்டயும், அப்பாகிட்டயும் சொல்றாரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு குழந்தை வளரும்போது, ஓகே, ஒரு சின்ன வயசுலேருந்து வளரும்போது, அந்த குழந்தை என்ன ஹேபிட்டோட வளர்றாங்க, ஓகே, என்ன நல்ல குணங்களோட வளர்றாங்க, என்ன ஒரு படிக்கிற ஹேபிட்டு, ஒரு எக்சர்சைஸ் பண்ற ஹேபிட்டு, ஓகே, நல்ல பண்புகளோட வளர்றாங்க, நல்ல நண்பர்கள், அவங்க கூட வளர்றவங்க, அவங்க கூட வாழற நண்பர்கள், ஓகே. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் ஒரு குழந்தை வளரும்போது கூட இது எல்லாமே சேர்ந்து வளரணும் இல்லையா? இதெல்லாம் நல்லதா அமையும்போது, அந்த குழந்தைக்கு எல்லா விஷயமும் நல்லதா அமையும். அந்த குழந்தை வாழ்க்கையில சிறப்பா வளர முடியும். இதுவே ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து வளரும்போது, தவறான நண்பர்கள், தவறான பழக்கவழக்கங்கள், தவறான ஆட்டிட்யூட் இதெல்லாம் இருந்தா என்ன ஆகும்? வளர வளர அதுவும் வளர்ந்துரும். அது வளர்ந்து, அதுவே அந்த குழந்தைய இந்த பாம்பு மாரி சாப்ட்ரும். அதனால குழந்தைகள நல்ல விஷயங்களோட வளர்க்க வைக்க வேண்டியது நம்ம பெற்றோர்களோட கடமை. வாழ்த்துக்கள்.